இந்த உலகத்துல நாம ஒருத்தங்க மேல நம்பிக்கை வைக்கிறது எந்த அளவுக்கு எந்த வரைக்கும் வச்சுக்க முடியும் அப்படின்னா, அவங்க மரணம் வரைக்கும் தான் அவங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சுக்க முடியும். அல்லேலூயா. ஒன்ஸ் ஒருத்தவங்க மரித்து போயிட்டாங்க, மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்புறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படிதானே? அல்லேலூயா. ஆனா பாருங்க, ஆண்டவருக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் கடினமானது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் 3 விதமான உயிர்த்தெழுதலை அவர் காஸ்பல்ல சுவிசேஷத்துல செஞ்சிருப்பார். அல்லேலூயா. ஒன்று, யவீருடைய மகள், அவள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவள் மரித்து போயிருப்பாள். இயேசு நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அந்த செய்தி வரும், அவள் மரித்து போயிட்டாள். இயேசு நடந்து போய் அந்த பிள்ளையை தொட்டு பிள்ளையை எழுந்திருன்னு சொல்லி அந்த பிள்ளையை எழுந்திருக்க பண்ணுவார். அவள் உயிர் அவளுக்குள் திரும்ப வந்தது என்று சொல்லுவார். இது முதலாவது. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு விதவையோட பையன் அவன் மரித்து போனா அவனுடைய பாடையை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அதாவது மரித்து போனா அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாள் 2 நாள் டைம் எடுத்துருப்பாங்க. எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் வீட்டுல துக்கம் கொண்டாடி அதுக்கப்புறம் தான் அந்த பாடையை சுமந்து கொண்டு வருவாங்க. எப்படின்னா இருக்கலாம். அப்ப கொஞ்சம் ஒரு 1 டே டைம்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு நாள் கழித்து மரித்து போன ஒரு பையனை கொண்டு வராங்க. இயேசு கையை வைக்கிறார். வாலிபனே எழுந்திரு அப்படி சொன்னோன்னே அவன் எழுந்திருந்து பேசுகிறான். அல்லேலூயா. இது இரண்டாவது. மூன்றாவது, லாசருவை 3 நாள் கழித்து அவன் மரித்து போனான். மரித்து போய் 3 நாள் ஆச்சு அப்படின்னா உடம்புல எல்லாமே அழுகி போக ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு போனதுக்கு அப்புறமும் அதான் அந்த மரியாள் சொல்றா நாற்றம் எடுக்குமே அப்படின்னு. அப்படி போனதுக்கு அப்புறமும் அவனுக்கு உயிர் கொடுத்து ஆண்டவர் உயிர் பெய்தார். அல்லேலூயா. இதெல்லாம் எதை நிரூபிக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமே நிரூபிக்குது. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து தாமே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. இது எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, நாமும் உயிர் தெழ போகிறோம்ங்கிறத நிச்சயமாக குறிப்பிடுறாரு. அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா சுவிசேஷமே கிடையாதுங்க. அல்லேலூயா. மற்ற எல்லா நம்பிக்கையை காட்டிலும் இயேசு கிறிஸ்துக்குள்ள உள்ள நம்பிக்கையில பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னா, நம்ம இங்க இருக்க போறது இல்லை, நம்ம உயிர்த்தெழுது அவரை போல தேவதூதர்களை போல நாம் இருப்போம், நாம் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்போம், பரலோகத்தில் அவரோடு இருப்போம் என்பதுதான். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலை அவர் எல்லா வகையிலும் நிரூபித்து விட்டார். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையை ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்குள்ள இருந்து அதே அபிஷேகம், அதே பரிசுத்த ஆவி, அதே வல்லமை நமக்கும் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம் மூலமாக ஆவியில செத்து போனவர்களை உயிர்ப்பிக்கவும் அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார்.